4 வீட்டுக்கு போய் 4 வேலை செஞ்சாதான் எனக்கு காசு. அவசரத்துக்கு போய் ஒரு 500 1000 கேட்டுப்பாரு, அவளுக்கு எப்படி மூஞ்சி காட்டுவாளுக்கு தெரியுமா? உன் அப்பனை கல்யாணம் பண்ண பாவத்துக்கும் உன்னை பெத்த பாவத்துக்கும் என்னால சோறு மட்டும் தான் போட முடியும். இதுக்கு மேல பணம் கிணன்னு ஏதாவது கேட்டுப்பாரு, இன்னொருத்தன் கூட படுத்துஞ்சு தான் வாங்கிட்டு வரணும். ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்ல. கண்ணம்மா, உன் புள்ள என்னங்க பண்ணி வச்சுக்கா பாரு. இவன் வந்து ஒருத்த கிளாஸ் தட்டி விட்டு போடுவா போல இது. ஐயோ, பயங்கரமான ஊடா இது. என்னது 5000மா? உங்க சம்பளமே 4000 தான். அட்வான்ஸ்ன்னு பார்த்தா கூட 2000 3000 கொடுக்கலாம். 5000 கேட்டால் எப்படிம்மா? மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தாலே எங்களுக்கே அதிகமாக காசு போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் வேற. என்கிட்டலாம் காசு இல்லைம்மா, என்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. விடுமா, கஷ்டம் தானே வந்து கேட்குறாங்க. 5000 இல்லை 50,000 ரூபா கூட தரேன். என் பொண்டாட்டி மனசு போனதுபடி நடந்துக்கோங்க, சரியா? இன்னும் 2 மாதத்தில் டெலிவரி வேறு இருக்குது. அவங்கள நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். இன்னும் 2 நாள் கழித்து காசு வாங்கிக்கோங்க. சரிங்க சார். Oi. ஓய் கண்ணகி, என்ன பார்க்க செம்ம அழகா இருக்கடி. அதுவும் லிப்ஸ் இருக்கே, பப்ளி மோஸே பா. எப்போவுமே உன் லுக்கு என் கணத்துல லிப்லேயும் தான் இருக்குமா? நீ வேற எதனா காமிச்சிருந்தனா என் லுக்கு அங்கே இருந்திருக்கும். நீ தான் எதுவும் காட்ட மாட்டியே. என்ன சொன்ன? இங்க பாரு. ஒன்றும் இல்லை. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் 4 செவத்துக்குள்ள பண்றது பப்ளிக்கா பேசாதுன்னு. சாரிடி.